கேக்குதுங்களா? கேக்குது சார். சரி, ஓகே. அந்த ஹோம்ஒர்க் சம் டவுட்டு இருக்கட்டும். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு புது டாபிக் போயிடலாம். லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே. வட்டம். இப்போ வட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மையம், இது ஆரம், இது எல்லாத்தையுமே விளிம்புன்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிறது வந்து விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. விளிம்பு அல்லது பரிதி. வட்டத்தின் மிகப்பெரிய நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டம். இது விட்டம். அடுத்தது மையப்பகுதியில் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் இரு புள்ளிகளுக்கு இடையே ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான். ஸோ விட்டம் என்பது ஒரு வட்டத்தினது மிக பெரிய நான் அப்படிங்கிறது தான் விட்டம். இது வட்டத்தோட பேசிக்ஸுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க. வட்டத்தில் அமையும் கோணம் வந்து 360 டிகிரி. அது வந்து பெரிய வட்டமாக இருந்தாலும் சரி, சிறிய வட்டமாக இருந்தாலும் சரி, அதனுடைய கோணம் வந்து 360 டிகிரி. 360 டிகிரி என்பது முழு கோணம். 360 டிகிரி என்பது ஒரு முழு கோணம். டிகிரி என்பது ஒரு நேர்கோணம். லைன் தான் 180 டிகிரி சொல்லுவாங்க. சரிங்களா? 90 டிகிரி என்பது செங்கோணம். லெஸ் தேன் 90 டிகிரி என்பது குறுங்கோணம். 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து குறுங்கோணம். தொண்ணூறு டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது விரிகோணம். அடுத்தது ஒரு கோட்டில் அமையாத கொண்டு ஒரு கோட்டில் அமையாத 3 புள்ளிகளை கொண்டு அதிகபட்சம் ஒரு வட்டத்தை மட்டுமே வரைய முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு 3 புள்ளி இருக்குன்னா அதிகபட்சம் அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவீங்க? எத்தனை வட்டம் வரையலாம் அப்படின்னா ஒரே ஒரு வட்டம் தான். அப்படி அது ஆனால் 3 புள்ளியும் ஒரு கோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். அடுத்தது வட்டமானது
ஒரு தளத்தை பகுதிகளாக பிரிக்கலாம். மையம், விளிம்பு அல்லது பரிதி, அப்புறம் நான். மையம், விளிம்பு அல்லது பரிதி, நான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அடுத்தது விட்டம். டைட்டில் கொடுத்துக்கோங்க, விட்டம். வட்டத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கும் கோட்டுத்துண்டு விட்டமாகும். வட்டத்தை இரு சம பாகங்களாக பிரிக்கும் கோட்டுத்துண்டு விட்டமாகும். வட்டத்தின் மிக நீளமான நான் விட்டமாகும். வட்டத்தின் ஒரு சமச்சீர் கோடு விட்டமாகும். வட்டத்தின் ஒரு சமச்சீர் கோடு விட்டமாகும். ஆரத்தை போல் 2 மடங்கு நீளம் கொண்டவை விட்டமாகும். ஏன் இந்த தியரியெல்லாம் படிக்கணும்னா சம்டைம்ஸ் தியரி கேட்டுருவாங்க. அதனால தான் தியரி, பேசிக்ஸ் தியரியெல்லாம் கொடுத்துட்றேன். டி அப்படிங்கிறது 2r, டிங்கிறது விட்டம், ஆர் அப்படிங்கிறது ஆரம். சரிங்களா? அடுத்தது நான் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கோங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து விளிம்பை தொடும் எந்த ஒரு கோடும் ஆரம் ஆகும். கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். வட்டத்தோட மையத்திலிருந்து விளிம்பை தொடும் எந்த கோடும் ஆரம் ஆகும். வட்டத்தின் மையம் வழியாக அன்றிங்கிறது முக்கியம். வட்டத்தின் மையம் வழியாக அன்றி ஒரு விளிம்பிலிருந்து மற்றொரு விளிம்பை தொடும் கோட்டுத்துண்டு நான் ஆகும். அதாவது மையம் வழியாக மட்டும் போயிடக்கூடாதுங்க. ஒரு வட்டத்தில் மையம் வழியாக போனால் தான் அதுக்கு பேர் விட்டம். மையம் வழியாக இல்லாமல் வேறு எங்கே போய் ஜாயின் பண்ணாலும் அதுக்கு பேர் நான் தான். சரிங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு பேர் நான் தான். மையம் வழியாக மட்டும் போச்சுன்னா அதுக்கு பேர் விட்டம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா, வட்டம்கான ஃபார்முலாஸ். பரப்பளவு πr², சுற்றளவு 2πr, விட்டம் d = 2r. சரிங்களா? விட்டம். வட்டப்பாதையின் பரப்பு πr² - πr². இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சதுரத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன்,
வட்டப்பாதை கால்குலேட் பண்ணுறது எப்படின்ட்டு. அதே மாதிரி செவ்வகத்துக்கும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வட்டப்பாதைக்கும் இருக்குது. அது இதுதான் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். இல்லைனா இப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், பை ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அதனால் பை ஆஃப் ஆர் ப்ளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர், இதுவும் வட்டப்பாதையின் பரப்பு தான். நீங்கள் ரெண்டு இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டும் ஒன்று தான், ஜஸ்ட் அதை ஃபார்முலா அப்ளை பண்ணனால அப்படி இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே, மாடல் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1. 21 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட 21 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்டத்தின் சுற்றளவு யாது? ஃபஸ்ட்டு சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? விட்டம் இருக்குது 21. அப்போ ஆரம்ங்கிறது 21/2. ஜஸ்ட் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 22/7 அப்புறம் 21/2. இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிரும். 1 7 7 3 7 21. அப்போது 32 6 66 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? நோட் பண்ணியாச்சுங்களா? ஓகேங்க. விட்டம் தானங்க 21. விட்டத்தில் பாதி தானே ஆரம். ஆமாங்க. அதாவது இங்கே பாருங்க, d இஸ் ஈக்குவல் டு 2rன்னு ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கீங்க பாருங்க. அப்போது r மட்டும் வேணும்னா d/2 தானே வரும். விட்டத்தில் பாதி தானே ஆரம். கொஷின் நம்பர் 2. சுற்றளவு 132 மீட்டர் கொண்ட சுற்றளவு 132 மீட்டர் கொண்ட ஒரு வட்டத்தின் பரப்பளவு யாது? அதாவது πr ஸ்கொயர்டு என்னன்னு கேட்குறாங்க. சுற்றளவு கொடுத்துருக்காங்க. 2πr = 132ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரத்தை கண்டுபிடிங்க. r = 132. π என்பது 22/7, அதனால் 7/22 வந்துருச்சு. இது 1/2 வந்துருச்சு. இதை கொஞ்சம் சுருக்கிக்கலாம். 2 2 6 12 6 12. இது 2 11 22 6 11 66 2 2 32. அப்போ ஆரம் வந்து 21. 7 3 21. நமக்கு தேவை πr ஸ்கொயர்டு தான். அப்போது π என்பது 22/7, ஆரம் என்பது 21, r ஸ்கொயர்னால இன்னொரு முறை போட்டுக்கலாம். 3 7 21. 22ஐயும் 21ஐயும் பெருக்கிக்கலாம். 2 1 2, திருப்பி 2 4 6 4 462. இதை இன்னொரு முறை 3ஆல் பெருக்கிக்கலாம். 2 6 6 3 18, மிச்சம் 1 4 3 12 12 1 13. 1386 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது அதுக்குரிய ஆன்சர். ஓகே ஓகே. கொஷின் நம்பர் 3, ஹோம்ஒர்க் சம்மு. வட்டத்தின் பரப்பு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு.
எனில் அவ்வட்டத்தின் சுற்றுவட்ட நீளம் என்ன? சுற்றுவட்ட நீளம் யாது? சுற்றுவட்ட நீளம்னா ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, சுற்றளவு தான். 2πr என்னன்னு கண்டுபிடிக்கணும். πr ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. πr ஸ்கொயர்டு வந்து 154 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2πr கண்டுபிடிக்கணும். ஆன்சர் உங்களுக்கு 44ன்னு வரணும். சரிங்களா? போட்டிருப்பீங்களா? ஓகே, அடுத்த சம். பாருங்க, அடுத்த சம். வட்டத்தின் ஆரம் 1% அதிகரிக்கப்படும் பொழுது அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் யாது? ஸோ வட்டத்தோட ஆரம் வந்து 1% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். அப்படின்னா அப்போ பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஒன்றும் இல்லை, எதுவுமே கொடுக்கல. அப்போ ஆரம்ங்கிறது 100ன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கிறதுக்காக. அப்போது இதில் வந்து வட்டத்தின் ஆரம் வந்து 1% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 1%ங்கிறது 100%ங்கிறது 100, 10%ங்கிறது 10, 1%ங்கிறது 1. சரிங்களா? 1%ங்கிறது 1. அப்போ இப்போ ஆரம் வந்து 101. அப்போ பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரு πr ஸ்கொயர்டு என்னன்னு கண்டுபிடிங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு πr ஸ்கொயர்டு கண்டுபிடிங்க. அப்போ தான் பரப்பளவில் மாற்றம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது πr ஸ்கொயர்டு போட்டிங்கன்னா 100, அதோடு 2 0, அதாவது 10,000 பைன்னு வருது. கரெக்டுங்களா? 10,000 பை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர்டு வந்து பார்த்தீங்கன்னா 101 × 101 போட்டுருங்க. 101 × 1 1 0 1 0 0 0, திருப்பி 1 0 1. ஸோ 1 0 2 0 1. சரிங்களா? ஸோ 10,201. 10,201 பையெல்லாம் நம்ம போட்டு அடிச்சிட்ருக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,201 பைக்கும் 10,000க்கும் 10,000 பைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். பைக்கு பை கேன்சல் ஆகிரும். இது 1 0 2 201 வருதுங்களா? ஆனால் அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த 201 டிவைடட் பை ஆல்ரெடி இருந்துச்சுல அந்த 10,000 வேல்யூ, அதோட பர்சன்டேஜ் பார்க்கணும். அதனால் 100. இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர், இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஸ்தானம் புள்ளி கொடுத்துக்கலாம். அப்போ 2.01% மாற்றம் ஏற்படுகிறது. புரியுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சார் இது 2 முறை கண்டுபிடிக்கிறோம்? ஏன்னா இங்கே பாருங்கள், வட்டத்தின் ஆரம் 1% இன்க்ரீஸ் பண்ணும்போது பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன? அப்போ எதுவுமே கொடுக்கல, ஆரம் நீங்களாக எடுத்துக்கிறீங்க 100ன்னு சொல்லிட்டு. ஆரம் 100ன்னு வச்சிங்கன்னா அதற்குரிய πr ஸ்கொயர்டு என்ன? 10,000 பை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, 1% இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போது 100ல் 1%ங்கிறது என்னது? 1 தானே. அப்போது 101 வச்சுருக்கு. அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிங்கன்னா 10,201 பை. இங்கே 10,000 பை இருக்குது, 1% இன்க்ரீஸ் பண்ணும்போது 10,201 பை. அதில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு 201 டிவைடட் பை பழைய வேல்யூ 10,000 × 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் 2.01%. ஆமாம், ஆர் வந்து அவங்க எதுவுமே கொடுக்காதனால நம்மளாம் 100ன்னு எடுத்துருக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதுங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 88 மீட்டர் நீளமுள்ள
ஒரு கம்பியானது 88 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியானது வட்டமாக வளைக்கப்பட்டால் வட்டத்தின் பரப்பளவு யாது? வட்டத்தின் பரப்பளவு யாது? ஒன்றும் இல்லைங்க, 88 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை வட்டமாக வளைக்கிறாங்களாம். இவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு 88 மீட்டர் நீளம், அதை வட்டமாக வளைக்கிறாங்க. அப்போ இந்த கம்பியோட சுற்றளவு என்னவாக இருக்கும்? 88 மீட்டராக தான் இருக்கும். அப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. வட்டத்தின் சுற்றளவு 2πr = 88. அவங்க கேட்குறது πr ஸ்கொயர்டு என்ன, வட்டத்தின் பரப்பளவு என்னங்கிறதான் கொஷின். ஃபஸ்ட்டு ஆரம் கண்டுபிடிங்க. 88 × 7/22 × 1/2. 1 22 22, 4 22 88, 1 2 2 2 4. ஸோ 7 2 14 வரும். 14 ஆரங்கிறது 14. இப்போது இதில் போய்ட்டு பரப்பில் சப்ஸ்டிட் பண்ணலாம். πr ஸ்கொயர் 22/7, π என்பது 22/7, ஆரம் வந்து 14 × 14, ஆர் ஸ்கொயருங்கனால 2 முறை போகிறோம். 1 7 7 14, 22 2ங்கிறது 44, 44ஓட 14 பெருக்குன்னா நன்னாங்க 16 மிச்சம் 1, நன்னாங்க 16, 4 20 21 2 4 6, 616 மீட்டர் ஸ்கொயர்னு வரணும். ஆமாம், புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, இதுவும் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். வெள்ளி கம்பியொன்று சதுரமாக வளைக்கப்படும் போது அதன் பரப்பு 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்க. அதனையே வட்டமாக வளைக்கப்பட்டால் அதன் பரப்பளவு யாது? வெள்ளி கம்பி ஒன்று சதுரமாக வளைக்கப்படும் பொழுது அதனுடைய பரப்பு 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அதனையே வட்டமாக வளைக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எவ்வளவு? ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, சதுரமாக வளைக்கும் போது அதனுடைய பரப்பு 121 சென்டிமீட்டர்ட்டாங்க. அப்போ சதுரத்துக்கு ஃபார்முலா என்ன? சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர்டு. சதுரத்தின் பரப்பளவு வந்து ஏ ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர்டுங்கிறது 121 சென்டிமீட்டர்னா ஏங்கிறது 11 121. அதே வட்டமாக வளைச்சா உங்களுக்கு அதனுடைய பரப்பளவு என்ன? ஃபஸ்ட்டு வட்டமாக வளைக்கிறாங்க அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு தெரியணும். வட்டத்தின் சுற்றளவு ஒன்றும் இல்லை, இப்போ ஏ இருக்குல்ல, சதுரத்தின் பரப்பளவுலேருந்து நீங்கள் ஏ கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, சதுரத்தின் சுற்றளவு இதுலேயே கண்டுபிடிக்கலாமா? சதுரத்தின் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 4ஏங்க, அதாவது 4 × 11 44, சரிங்களா? அப்போ வட்டத்தின் சுற்றளவு என்னவாக தான் இருக்கும்? 44 தான் இருக்கும். ஏன்னா ஒரே கம்பி தாங்க, அதை தான் நீங்கள் சதுரமாக மாற்றுறீங்க, வட்டமாக மாற்றுறீங்க, முக்கோணமாக எப்படி வேணாலும் மாற்றினாலும் அதனுடைய சுற்றளவு மாறாது. ஏன்னா அதனுடைய நீளம் வந்து ஒன்று தான். புரியுதுங்களா? எப்படி மாற்றினாலும் அதனுடைய சுற்றளவுங்கிறது மாறவே மாறாது. அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போது சதுரத்தின் சுற்றளவும் வட்டத்தின் சுற்றளவும் சேம் தான், ஏன்னா ஒரே கம்பி அப்படிங்கிறனால. சரிங்களா? நீங்கள் வேணால் திருப்பி கூட நோட் பண்ணிக்கோங்க. சதுரத்தின் சுற்றளவும் வட்டத்தின் சுற்றளவும் சேம். ஒரே கம்பியா ஆமாம், ஒரே கம்பியை கொண்டு வளைத்தால். நோட் பண்ணிக்கோங்க, அதை கூட பின்னாடி ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஒரே கம்பியை கொண்டு வளைத்தால், ஒரே கம்பியை வச்சுட்டு சதுரம் வட்டம் மட்டும் இல்லை,
அதை நீங்கள் அரைவட்டமாக மாற்றினாலும் சரி, முக்கோணமாக மாற்றினாலும் சரி, இணைகரமாக கொண்டு போய் எப்படி வளைச்சாலும் சரி, அதனுடைய சுற்றளவு வந்து எப்போவுமே மாறாது, ஒரே கம்பியாக இருக்கும்போது மட்டும். ஒரே கம்பியாக இருக்கும்போது மட்டும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2πr அப்படிங்கிறது 44. சரிங்களா? அப்போ ஆரை மட்டும் என்னன்னு கண்டுபிடிப்போம். 44 இன்ட்டு 7/22 இன்ட்டு 1/2. ஒரு 22 22, 2 22 44, 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆரம்ங்கிறது என்னது? 7 சென்டிமீட்டர். சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? வட்டத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா πr². அப்போ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7, 7 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 7 2 14, மிச்சம் 1, 7 2 14, 1 15, 154 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது ஆன்சர். 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம், ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் வந்து 63 மீட்டருங்க. அதில் 20 சுற்றுகளை சுற்றுவதால் கடக்கும் தூரம் யாது? ஸோ விட்டம் வந்து பார்த்திங்கன்னா 63ங்க. அப்போ ஆரம் வந்து பார்த்திங்கன்னா 63/2ங்க. ஸோ வந்து 20 சுற்று தான். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சுற்று கண்டுபிடிங்க. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. இப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம்ங்கிறது 63/2. 7 7 9 7 63. இந்த ரெண்டுக்கு கேன்சல் ஆயிரும். 9 2 18, மிச்சம் 1, 9 2 18, 1 19, 198 மீட்டருங்கிறது ஒரு சுற்றுக்கு. அப்போ 20 சுற்றுக்கு 198 இன்ட்டு 20, 8 2 16, மிச்சம் 1, 9 2 18, 1 19, 1 1 2 1 3, 0க்கு 0. 3960 மீட்டர் வந்து 20 சுற்றுல சுற்றி இருக்கும். இல்லை இதே கிலோமீட்டராக வேணும்னா டிவைடட் பை 1000. சரிங்களா? 1000 மீட்டர் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டர். அப்போ 3960ன்னா டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா 3.96 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரியுதுங்களா? ஓகே சார். ஓகே. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சம்மில் வந்து இந்த வேலி அமைக்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேலி அமைக்க அப்படின்னா சுற்றளவு. சரிங்களா? சுற்றளவு கேட்குறாங்கன்னு அர்த்தம். தரையை சமன் செய்ய, மண்ணடித்து சமன் செய்ய, டைல்ஸ் ஒட்ட அப்படின்னா அதுக்கு வந்து பரப்பளவுன்னு அர்த்தம். ஆனால் சம்டைம்ஸ் இப்படி இன்டைரக்டாக கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு செவ்வகத்திலே சொல்லிட்டாலும் இங்கேயும் நான் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? அடுத்தது இல்லை, ஒரு செவ்வக வடிவ ரூமுக்குள்ள வந்து கீழே வந்து டைல்ஸ் போடுறாங்க. சரிங்களா? அப்போது அதனுக்கு எத்தனை டைல்ஸுகளுடைய எண்ணிக்கை வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். செவ்வகத்தில் நேற்று பார்த்துருப்பீங்க சம்மு. அதுக்கு வந்து ரூமோட பரப்பளவு அப்புறம் வந்து டைல்ஸோட பரப்பளவு ரெண்டையும் வகுத்திங்கன்னா அந்த ரூமுக்கு எத்தனை டைல்ஸ் போடலாங்கிறது சொல்ல முடியும். சம்மு நடத்திருப்போம் பாருங்க நேற்று சம்மு. சரிங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின் பாருங்க. ஒரு வாழ்வியல் கணக்கு பாருங்க. ஒரு வட்ட வடிவ வயல்வெளியில் சுற்றளவு 44 மீட்டர். ஒரு வட்ட வடிவ வயல்வெளியின் சுற்றளவு 44 மீட்டருங்க. வயல்வெளியின் மையத்தில் அடிக்கப்பட்டுள்ள ஒரு கம்பியில் தும்பு கயிறால்
மாடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. மாடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அம்மாடு வயல்வெளி முழுவதும் மேய்கிறது எனில், வயல்வெளி முழுவதும் மேய்கிறது எனில், மாடு கட்டப்பட்டுள்ள கயிற்றின் நீளம் யாது? மேலும் அது மேயும் பரப்பளவு யாது? கேள்விதான் ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதாவது ஒரு வட்ட வடிவ வயல்வெளியின் சுற்றளவு 44 மீட்டர். ஒரு வட்ட வடிவ வயலா 44 மீட்டர் சுற்றளவாம். மையத்தில் அடிக்கப்பட்ட ஒரு கம்பி, இங்கே ஒரு மையத்தில் ஒரு கம்பி அடித்து தூம்பு கயிறு ஒன்று போட்டு கட்டிடுறாங்க. அம்மாடு வயல்வெளி முழுவதும் மேய்கிறது. ஸோ அப்படியே ஃபுல்லாகவே மேய்கிறது. மாடு கட்டப்பட்டுள்ள கயிற்றின் நீளம் யாது? அதாவது ஆரம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். அது மாதிரி அது மேயும் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2πr அப்படிங்கிறது 44 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆரம் கண்டுபிடிக்க போகிறீங்க. 44 இன்ட்டு அப்போ 7/22 இன்ட்டு 1/2. 44க்கு இந்த 22 2 கேன்சல் ஆயிரும். ஆர் அப்படிங்கிறது 7 மீட்டர். இதுதான் கயிறின் நீளம். பரப்பளவு கேட்குறாங்க πr². ஏன்னா வட்ட வடிவ வயல்வெளி அது எல்லாத்தையுமே மேய்ஞ்சிரும். புரியுதுங்களா? அப்போ πr²ன்னா 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7, 7க்கு 7 கேன்சல், 7 2 14 மிச்சம் 1, 7 2 14 1 15, 154 மீட்டர் ஸ்கொயர். சரி சார், மேய்ந்த பரப்பு தான் 154 மீட்டர் ஸ்கொயர்டு. மேயாத பரப்புன்னு அப்படின்னு ஒன்று கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? மேயாத பரப்பளவுன்னு ஒன்று கிடையாது இந்த சம்மில், 0. புரியுதுங்களா? எல்லாமே வாழ்வியல் கணக்குகள். அடுத்தது டைட்டில் கொடுத்துக்கோங்க, வட்டப்பாதை. ஏற்கனவே உங்களுக்கு வட்டப்பாதைக்கான பரப்பளவு கொடுத்துருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் எழுதிக்கோங்க. வட்டப்பாதையின் பரப்பளவு πr² மைனஸ் πr². பையை காமனாக எடுத்துட்டிங்கன்னா r² மைனஸ் r². இதில் a² மைனஸ் b² ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா πr ப்ளஸ் r, r மைனஸ் rன்னு அர்த்தம். சம்முக்கு போகலாங்களா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 30 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட வடிவ வயல்வெளியில் உட்புறமாக 3 மீட்டர் அகலத்தில் வட்டப்பாதை அமைக்கப்பட்டால் அப்பாதையின் பரப்பளவு யாது? அதாவதுங்க 30 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட வடிவ வயல்வெளி. ஸோ ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. இது 30 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட வடிவ வயல்வெளி. உட்புறமாக 3 மீட்டர் அகலத்தில் வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது. ஸோ உட்புறமாக 3 மீட்டர் அகலத்தில் ஒரு வட்டப்பாதை ஒன்று போடுறாங்க. அந்த பாதையினது பரப்பு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறது கொஸ்டின். பாதையோட பரப்பு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பெரிய ஆரம் அப்படிங்கிறது என்னதுங்க? 30ங்க.
புரியுதுங்களா? 30 எங்கேருந்து எடுத்தேன்னு? சரி. சார் ஒரு நிமிஷம் இந்த டயக்ராம் திரும்ப சொல்லுங்க சார். அதாவதுங்க 30 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு பெரிய வட்டங்க. ஓகே. அதுக்குள்ளே ஒரு 3 மீட்டர் அகலத்தில் வட்டப்பாதை கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த இதுதான் வட்டப்பாதை. அப்படி ஒரு கோடு போட்டிருக்கலாம், இதுதான் வட்டப்பாதை. அதாவது பார்க்கில் வந்து வாக்கிங் போடுறதுக்காக போட்டிருப்பாங்க தெரியுங்களா, அதை மாதிரி ஒரு 3 மீட்டர் கேப் விட்டு. அப்போ பார்த்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா 2 வட்டம் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையினது பரப்பளவு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தெரியணும்னா, பெரிய வட்டத்தின் பரப்பளவு பெரிய வட்டத்தினது ஆரம் மற்றும் சிறிய வட்டத்தினது ஆரம் உங்களுக்கு தெரியும். பெரிய வட்டத்தின் ஆரம் 30 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. சின்ன வட்டத்தினுடைய ஆரம், அதாவது உள் வட்டத்தினுடைய ஆரம் என்பது இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணுங்க, நம்ம பெருசுலேருந்து ஒரு 3 மீட்டர் கழிச்சிட்டா உங்களுக்கு இங்கே கிடச்சிரும் 27 மீட்ரு. சின்ன ஆரம் அப்படிங்கிறது 27ங்க. புரியுதா? இப்போ வட்டப்பாதையின் பரப்பளவு பை ஆஃப் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். பை ஆஃப் 30 + 27 அடுத்து 30 - 27. ஸோ இந்த இடத்துல 22/7 இன்ட்டு 57 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் பெருக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 22 3 66ங்க. 66 இன்ட்டு 57, 5 35, 6 42, 4 6 42, 6 5 30, 72, 76, 7 6 30, 37ங்க. 3762/7. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 5 35, 2 3 21, 4 5 35. எங்கே பாருங்கள், 5 35 திருப்பி 2 அடுத்து 3 21, இங்கே 5 7 49 திருப்பி இங்கே ஒரு 3 புள்ளி வச்சிங்கன்னா 4 அப்படி போயிட்டே இருக்கும். 537.4 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஆன்சர். வட்டப்பாதை அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலா. அடுத்த சம் போலாங்களா? ஓகே, போலாம் நெக்ஸ்ட். ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வட்டப்பாதையை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறது கொடுக்குறேன். 56 மீட்டர் அகலமுடைய வட்ட வடிவ பூங்காவின் வெளிப்புறத்தில் 2.5 மீட்டர் அகலமுடைய 2.5 மீட்டர் அகலமுடைய சீரான வட்டப்பாதை அமைக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூ. 5 வீதம் ஏற்படும் செலவினம் யாது? நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டின் எழுதிட்டீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணவா? இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே தான். என்ன, வட்டப்பாதை அமைக்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாங்கிறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகும் கண்டுபிடிக்க. இதுலயே ஒரு டவுட் சார். வெளிப்புறமா அமைச்சாங்கன்னா அப்ப எப்படி பண்ணணும்? ஒன்றும் இல்லை, வெளிப்புறமாக அமைச்சாலும் அந்த பாதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பாதை தான் உங்களுக்கு தான் மெயின். இப்போ இந்த சம் பாருங்களேன் ஒரே நிமிஷம். 56 மீட்டர் ஆரம்புடைய வட்ட வடிவ பூங்காவா பாருங்க. 56 மீட்டர் ஆரம்புடைய வட்ட வடிவ பூங்கா. கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். வெளிப்புறத்தில் 2.5 மீட்டர் அகலமா? இங்கே பாருங்க, வெளிப்புறத்தில் 2.5 மீட்டரு அகலம். பாதை தான் அகலம். ஒரு சீரான வட்டப்பாதை அமைக்கிறாங்களா, அதற்கு சதுர மீட்டருக்கு 5 வீதம் ஏற்படும் செலவினம் யாது? அப்போது இந்த பாதையினது பரப்பளவு கண்டுபிடிச்சாதானே நீங்கள் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு பெரிய வட்டத்தினது ஆரம் என்னங்கிறதே ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிப்பீங்க? சின்ன வட்டத்தோட ஆரம் 56,
அதுக்கு வெளியில் இருக்கிற பாதை வந்து 2.5. அப்போ ரெண்டையுமே கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பெரிய வட்டத்தினது ஆரம் கிடச்சிருமா? சொல்கிற கான்செப்ட் புரியுதா? 56 + 2.5. இது எப்படி கூட்டுறாங்கன்னு சார் டவுட். இதான் சொல்கிறேன் இருங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. 56 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவ பூங்கா. இங்கே பாருங்கள், 56 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவ பூங்கா. வெளிப்புறத்தில் 2.5 மீட்டர் அகலமுடைய சீரான வட்டப்பாதை. வெளிப்புறத்தில் 2.5 மீட்டர் அகலமுடைய சீரான ஒரு வட்டப்பாதை. கரெக்டா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 56ன்னு தெரியும், இங்கே இருந்து உங்களுக்கு 2.5ன்னு தெரியும். நான் கேட்குற கொஷின் இங்கே இருந்து இங்கே எவ்வளோ வரும்னு கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் கூட்டி தானே சொல்வீங்க. புரியுதுங்களா நம்ம எதனால் கூட்டுறோங்கிறது? அப்படி கூட்டுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய வட்டத்தினது ஆரம் கிடச்சிருதில்ல. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ம். சரி, ஓகே. ஓகே, இது பாருங்க. இருங்க, இன்னும் இந்த சம் முடியல. இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அவங்க கேட்குறது வந்து இந்த வட்டப்பாதைக்கான ஃபஸ்ட்டு பரப்பளவை கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? அதாவது வட்டப்பாதைக்கான பரப்பளவு என்னது? பை ஆஃப் ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர். கரெக்டுங்களா? பை என்பது 22/7. ஆர் ப்ளஸ் ஆர்னா 58.5ஐயும் 56.0 கூட்டுங்க. 5 8 2 10 14, மிச்சம் 5 5 10 11, 114.5. ஆர் மைனஸ் ஆறுங்கிறது 58.5ஐயும் 56ஐயும் கழிக்கணும். திருப்பி 5 8 6 போச்சுன்னா 2.5. புரியுதுங்களா? ஓகே, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி 5ஆல் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வரும். என்னங்கிறது நீங்கள் சொல்லணும். சரிங்களா? ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். பரப்பு கண்டுபிடிச்சி 5 ரூபாயால் பெருக்க போகிறீங்க. ஆன்சரையும் கொடுத்துட்றேன். 4498.20 ரூபா வரணும். வரலன்னா டவுட் கேளுங்க. ஓகேங்களா? இல்லை நானே போட்டுறவா? இல்லை வேண்டாம், இது நேற்று நடத்தினாங்க கிளாஸில், நான் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. டிஎன்பிஎஸ்சி பிவிக்யூனால நடத்தியிருப்பாங்க. ஓகே, ரைட். அடுத்த டைட்டில் கொடுத்துக்கோங்க, வட்டக்கோண பகுதி. என்னம்மா? 4498.20. ஓகே, அடுத்த டைட்டில் கொடுத்துக்கோங்க, வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதினா ஒன்றும் இல்லை, ஒரு வட்டம், அதில் 2 ஆரமாக பிரிச்சிருப்பாங்க. சேம் ஆரம் தான். இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வட்டக்கோண பகுதி. இது வந்து கோணம் வந்து தீட்டான்னு சொல்லுவாங்க, வட்டக்கோண பகுதி. சரிங்களா? இந்த இந்த பார்ட், இந்த வட்டக்கோண பகுதி மட்டும் இருக்குல்ல, வெளியில் இருக்குது, இதுக்கு பேர் வந்து இந்த இந்த பீஸா கட்டு மாதிரி இருக்குல்ல, இதனோட பேர் வந்து வட்ட வில்லும்பாங்க. அந்த கட் பண்ண பிளேஸ் மட்டும் வட்ட வில் அப்படிம்பாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா எல் நீளம்னு வச்சுக்கோங்க. ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. வட்டக்கோண பரப்பு. வட்டக்கோண பரப்புக்கு ஃபார்முலா θ/360 × πr². θ/360 × πr². ரெண்டாவது ஃபார்முலா இதே. வட்டக்கோண பரப்புக்கு வில்லின் நீளம், வட்ட வில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? வட்டக்கோண பரப்புக்கே ஒருவேளை எல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வட்ட வில் கொடுத்துட்டாங்கன்னா L × R/2. ரெண்டுமே ஒரே வட்டக்கோண பரப்புக்கான ஃபார்முலா தான். இதை நீங்கள் டிகிரி கொடுத்துட்டா இதை வச்சுட்டு சால்வ் பண்ணணும். இது வட்ட வில் அல்லது நீளம் கொடுத்துட்டாங்கன்னா இதை வச்சு சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? மூணாவது, ஒருவேளை
வில்லின் நீளமே கேட்குறாங்க அப்படின்னா L இஸ் ஈக்குவல் டு டீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு 2πr. டீட்டானா நீங்கள் பதட்டப்பட வேணாம், சம்மிலேயே கோணம்னு கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் டீட்டா. கணக்கிலே கொடுப்பாங்க, கோணம் 40 டிகிரி அப்படின்னு கொடுப்பாங்க. என்னமா கோணம் 60 டிகிரி ஆ அப்படின்னா theta தானே ஆமாம், மாட்டீங்க? அதான் டீட்டான்னு அர்த்தம். கோணம் அப்படிங்கிற வார்த்தை தான் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். வேணும் அந்த இடத்துல எழுதிக்கோங்க, டீட்டா என்பது கோணம். அடுத்து வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. P இஸ் ஈக்குவல் டு 2r ப்ளஸ் எல்லுங்க. 2r ப்ளஸ் எல். ஒரு சம் சொல்லட்டுங்களா, நோட் பண்ணிக்கிறீங்களா? மைய கோணம் 45 டிகிரி, ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம் யாது? வில்லின் நீளம் யாது? டீட்டா கொடுத்துட்டாங்களா, ஆரம் கொடுத்துருக்காங்களா? அவங்க கேட்குறது வில்லின் நீளம் கேட்குறாங்க. L இஸ் ஈக்குவல் டு டீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு 2πr அப்படிங்கிறது ஃபார்முலா. போட்டிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். எப்போதுமே அளவியலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தாங்க கிங்கு. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ 45 டிவைட் பை 360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7, ஆறுங்கிறது 14, ஒரு 7 7, ஈர் 7 14, சரிங்களா? அடுத்தது 2 2 4, இங்கே 9 4 36 90, ஓர் 45 45, 2 45 90, ஓர் 2 2, இங்கே ஓர் 2 2 ஓர் 2 2, அப்போ 11 சென்டிமீட்டர் தான் ஆன்சருங்க. புரியுதுங்களா? ஓகே சார், நெக்ஸ்ட் போலாம். ஓகே. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு 64 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் வந்து 44 சென்டிமீட்டர் எனில் வட்டக்கோண பகுதியின் பரப்பு யாது? ஒன்றும் இல்லைங்க, சுற்றளவு கொடுத்துட்டாங்க, வில்லின் நீளம் கொடுத்துட்டாங்க, வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன? ஃபஸ்ட்டு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். அதுக்கு முன்னாடி வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு அப்படிங்கிறது என்னது? பெரிமீட்டர். P இஸ் ஈக்குவல் டு 2r ப்ளஸ் எல். இது வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா. வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா எவ்வளோவா? 64, கரெக்டுங்களா? 2 ஆரம் என்னங்கிறதே தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. வில்லின் நீளம் அப்படிங்கிறது 44 சென்டிமீட்டர். ஸோ இந்த 44 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துடுச்சுன்னா என்னவா மாறிடும்? உங்களுக்கு 20ன்னு மாறிடும். 2r இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ ஆரங்கிறது என்னது? 10. ஸோ உங்கள் கையில் ஆரம் இருக்குது, வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம் இருக்குது. அப்போது வட்டக்கோண பகுதியினுடைய ஃபார்முலா என்னது உங்களுக்கு தெரியும்? LR/2. நீளமும் ஆரமும் கொடுத்தா ஈஸி. ஸோ நீளம் அப்படிங்கிறது 44, ஆரம்ங்கிறது 10 டிவைடட் பை 2, 2 2 4, 2 2 4. ஸோ வந்து 220 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, அடுத்த டைட்டில் கொடுத்துக்கோங்க, அரை வட்டம் மற்றும் கால்வட்டம். அரை வட்டம் மற்றும் கால்வட்டம். ஃபர்ஸ்ட் அரை வட்டத்தின் மைய கோணம். அரை வட்டத்தின் மைய கோணம் 180 டிகிரி.
அரை வட்டம் இப்படி தானே இருக்கும். மைய கோணம்ங்கிறது ஒரு நேர்கோடு தானே. அப்போ அதான் 180 டிகிரி. அரை வட்டத்தை தாங்கும் கோணம் செங்கோணம். முழு வட்டம்னா 360 டிகிரி. ஆமாங்க, கொடுத்துருக்கேன் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். அரை வட்டத்தை தாங்கும் கோணம் செங்கோணம். பாருங்க, தாங்கும் கோணம்னா இது இப்படி தாங்கும் கோணம். கால் வட்டத்தில் மையத்தில் அமையும் கோணம். கால் வட்டத்தில் மையத்தில் அமையும் கோணம். கால் வட்டத்தின் மையத்தில் அமையும் கோணம் வந்து 90 டிகிரி. கால் வட்டம் இப்படி இருக்கும், 90 டிகிரி. ஃபார்முலா சொல்லலாங்களா? அரை வட்டத்தின் பரப்பளவு. அரை வட்டத்தின் பரப்பு πr²/2. கால் வட்டத்தின் பரப்பளவு πr²/4. அரை வட்டத்தின் சுற்றளவு. அரை வட்டத்தின் சுற்றளவு πr + 2r. அப்படி இல்லைன்னா ஆரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா π+2. கால் வட்டத்தின் சுற்றளவு. கால் வட்டத்தின் சுற்றளவு r/π/2 + 2. ஃபார்முலா அதெல்லாம். சம் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 1. வட்டத்தின் ஆரம் வந்து 14 மீட்டர் எனில் அரை வட்டத்தின் பரப்பு என்ன? வட்டத்தின் ஆரம் 14 மீட்டர். அப்போ அரை வட்டத்தின் பரப்பளவு என்ன? ஃபஸ்ட்டு அரை வட்டத்துக்கான ஃபார்முலா என்னது? அரை வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/2. அப்போ 22/7. ஆரம் அப்படிங்கிறது 14 பகுதியில் ஒரு 2 இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. 1 7 7 14. இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிரும். இப்போ 22ஐயும் 14ஐயும் பெருக்கி போடுங்க. 4 2 8 2 8 2 10 மிச்சம் 1 2 3. இப்போ 308 மீட்டர் ஸ்கொயருங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் கடன் வந்துடும். அடுத்த சம் போடலாங்களா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அரை வட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு சம். எழுதிட்டிங்கன்னா சொல்லுங்கள், சொல்கிறேன். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம். ஒரு வயரானது சதுரமாக வளைக்கப்பட்டால் அதன் பரப்பு 81 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அதனையே அரை வட்டமாக வளைத்தால் அதன் பரப்பு யாது? இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் இது. பாருங்கள், சதுரத்தின் பரப்பளவு a² = 81. அப்போ ஏங்கிறது என்னது? 9. கரெக்டா? இதுலேருந்து சுற்றளவு கண்டுபிடிங்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது? வெரி குட். சுற்றளவு வந்து 4a. அப்போது 4 × 9 36. கரெக்டா? 36 சென்டிமீட்டரு. இதை தான் அரை வட்டமாக வளைக்கிறாங்களாம்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே கம்பியை சதுரமாக வளைச்சாலும் வட்டமாக வளைச்சாலும் அரை வட்டமாக வளைச்சாலும் அதனுடைய சுற்றளவு என்னங்க? மாறாது. மாறாது. பரப்பு மட்டும்தான் மாறும், சுற்றளவு மாறவே மாறாது. அப்போது அரை வட்டத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு அரை வட்டத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவு அதாவது 36 சென்டிமீட்டர் என்பது அரை வட்டத்தின் சுற்றளவு. அரை வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னங்க? பாருங்க, பார்த்து சொல்லுங்க. பை ஆர் ஆமாம், பை ஆர் ப்ளஸ் 2ஆர்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆரை பொதுவாக எடுத்திங்கன்னா பை ப்ளஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக 36 சென்டிமீட்டர். சரி, இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஆரம் அப்படியே வச்சுருங்க. 22/7 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 36. இது கொஞ்சம் குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கோங்க. 22 ப்ளஸ் 7 2 14 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இது வந்து 22 26 36. ஆர் இஸ் ஈக்குவல் டு 36 7/36ன்னு வரும். 36 கேன்சல். ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ அரை வட்டத்துக்குரிய பரப்பளவுக்கான ஃபார்முலா சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், அரை வட்டத்துக்கான பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2. உங்கள் கையில் ஆரம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 7ன்னு சொல்லிட்டு. அப்போ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 பகுதியில் ஒரு 2. 7க்கு 7 கேன்சல் பண்ணிங்க. 2 2 2 2. அப்போ ஆன்சர் என்னங்க? 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இதோட உங்களுக்கு வட்டம் முடியுது. வட்டம், அரை வட்டம், கால் வட்டம், வட்டக்கோண பகுதி, இது எல்லாமே இதோட முடியுது. எல்லா ஃபார்முலாவும் கொடுத்தாச்சு, எக்ஸாம்பிள் சம்மும் கொடுத்தாச்சு. நாளைக்கு உங்களுக்கு முக்கோணம் இருக்கு. சொல்லுங்க, என்ன டவுட்? ஓகே ஓகே. டவுன் பண்ணுங்க. டவுன் பண்ணுங்க.